ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யா மைண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கீரையை வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம். பொதுவாகவே கீரைன்னா நிறைய பேர் விரும்ப மாட்டாங்க. நாம் இந்த மெத்தடில் செய்யும்போது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். இது ஒரு தொக்கு ஸ்டைலில் நம்ம பண்ணுறோம். இது தோசை, சப்பாத்தி, ஒயிட் ரைஸு எல்லாத்துக்குமே ரொம்ப மேட்சிங்காக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கு இது ஒரு சூப்பரான ரெசிபி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பேனில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, இது நல்லா சிம்மிலே வச்சு வறுத்துடலாம். 1 ஸ்பூன் தனியா, அதையும் நல்லா சிம்மில் வச்சு வறுத்துட்டு 1 ஸ்பூன் ஜீரகம், இது கருகாமல் பார்த்து ஆஃப் பண்ணிடலாம். நான் ஒரு வேளைக்கு கொஞ்சமாக செய்கிறதுனால ரொம்ப கம்மியாக போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது 3 வறுத்தது அவ்வளோ நல்லா வாசனையாக இருக்குது. இப்போ இது ஆறின உடனே மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இதே பேனில் திரும்ப கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு ரஃப்பாக சாப் பண்ணியிருக்கிற வெங்காயத்தை இதோடு சேர்த்துட்றேன். நான் ஒரு வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வெங்காயம் அதிகமாக பண்ணிக்கலாம். அதே மாதிரி பூண்டு எனக்கு ரொம்ப வாசனை வேண்டான்றதுனால நான் 2 போட்டிருக்கேன். உங்களுக்கு பூண்டு நிறைய வேணும்னா இதில் நிறைய கைப்பிடி பூண்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட ஒரு தக்காளி கட் பண்ணதை போட்டுடலாம். இப்போ இந்த தொக்குக்கு காரத்துக்கு காஞ்ச மிளகாவோ இல்லை கரம் மசாலோ எதுவுமே போடுறதில்ல. பிளெயின் மிளகாத்தூள் மட்டும்தான் சேர்க்க போகிறேன். இப்போ இது நல்லா வதக்கிடலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது வதக்கிட்டோன்னா சரியாக இருக்கும். சிம்மிலே வச்சு பண்ணுங்கள், அப்போ தான் கருகாமல் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நெல்லிக்காய் அளவு புளியை இதோடு சேர்த்துறேன். இந்த சூட்லேயே இது வதங்கட்டும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிறதோட இதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இன்றைக்கி இந்த தொக்கு பண்ணுறதுக்கு நான் பாலக்கீரையே எடுத்திருக்கேன். இது நல்லா க்ளீன் பண்ணி பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் என்ன கீரை வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த தொக்கு தாளிக்கிறதுக்காக நம்ம திரும்ப பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கீரையும் நல்லா அலசிட்டு தண்ணி இருத்திட்டு அதையும் சேர்த்துடலாம். எப்போவுமே கீரையை சேர்க்கும் போது நிறைய இருக்கிற மாதிரி தெரியும். வதங்கினதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்காது, ரொம்ப கம்மியாக ஆகிடும். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம், அந்த எண்ணெயிலே அது நல்லா வதங்கிடும். இதில் வெங்காயம் பூண்டு வேண்டான்றவங்க வெறும் தக்காளி இஞ்சி மட்டும் வச்சு இந்த தொக்கு பண்ணலாம். முருங்கைக்கீரையில் செஞ்சு பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ கீரை நல்லா வதங்கிடுச்சு. இதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம இது தொக்கு ஸ்டைலில் பண்ணுறதுனால நல்லா எண்ணெயை தாராளமாக விட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த மசாலா வதங்கணும். ஒரு 2-3 நிமிஷம் இது நல்லா வதங்கணும். நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதோட கொஞ்சமாக மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த ஒரு தொக்கு நம்ம ஒரு நாள் ஃபுல்லுத்துக்குமே சூப்பரான காம்போவாக இருக்கும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் செட் ஆகும். மத்தியானம் சுடு சாதத்துக்கு, பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். லஞ்ச் பாக்ஸில் கலந்து கொடுக்குறது, மேலே கொஞ்சம் நெய்யோ நல்லெண்ணெய்யோ விட்டு கொடுத்தோன்னா சூப்பராக இருக்குது. நைட்டு சப்பாத்திக்கு இன்னும் நல்ல காம்பினேஷனாக இருக்குது. நீங்கள் இதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லுத்துக்குமே உங்களுக்கு இது யூஸ் ஆகும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட்டோன்னா இது நல்லா கிரேவி மாதிரி இருக்கும். இப்போ நம்ம தொக்கு பண்ணுறதுனால சிம்மிலே இன்னும் வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சோன்னா நல்லா ட்ரை ஆகிடும். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வரும். ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த கீரை தொக்கை நீங்கள் செஞ்சு பாருங்கள்.